திருப்பூரில் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அடிபடாமல் தப்பிக்க தண்டவாளத்தில் படுத்து உயிருக்கு போராடிய முதியவரை மீட்க பெரும் போராட்டமே நடைபெற்றது. ஜெய்ப்பூரிலிருந்து கோவை நோக்கி எக்ஸ்பிரஸ் ரயில் சென்று கொண்டிருந்தது. திருப்பூர் கள்ளம்பாளையம் அருகே ரயில் வருவதை அறிந்து முதியவர் ஒருவர் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளார். ரயில் பைலட் ரயிலை உடனே நிறுத்திய நிலையில் முதியவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தண்டவாளத்தில் படுத்து விட்டார். ரயில் இன்ஜின் தண்டவாளம் இடையே சிக்கி காயமடைந்தவரை மீட்க ரயில் ஊழியர்கள் போராடினர். ரயிலை மெல்லமாக ரிவர்ஸில் இயக்கி முதியவரை மீட்டு முதலுதவி அளித்தனர். இதையடுத்து அவர் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனால் ரயில் அரை மணி நேரம் தாமதமாக சென்றது. நாட்டில் வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை நாட்டின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் இயல்பை விட அதிக அளவு வெப்பம் பதிவாகும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் பிரதமரின் முதன்மை செயலாளர், உள்துறை செயலாளர், இந்திய வானிலை ஆய்வு மையம் மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக ORS, ஐஸ் கட்டிகள், குடிநீர், தேவையான மருந்துகளின் இருப்பை உறுதி செய்ய வலியுறுத்தப்பட்டது. மேலும் வெப்பத்தை எதிர்கொள்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை உள்ளூர் மொழிகளில் அனைத்து வகையான ஊடகங்கள் மூலமும் மக்களிடம் கொண்டு சேர்க்க ஆலோசனை வழங்கப்பட்டது. வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு மத்திய மாநில அரசின் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பணியாற்றுமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். தேர்தல் சமயங்களில் பொதுமக்கள் அதிகம் வெயிலில் வர வாய்ப்பு இருப்பதால் முன்னெச்சரிக்கை மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளை காலதாமதமின்றி உடனடியாக செயல்படுத்த உத்தரவிடப்பட்டது.